ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் ஈஸி வித் ஆர்த்தி. வாங்க இன்னைக்கு சப்பாத்திக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜ் குருமா என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக ஒரு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டுக்கு பூண்டு, சீரகம், கொத்தமல்லி, சோம்பு, பச்சை மிளகா, வரமிளகா, முந்திரி, அடுத்தது ஹோல் ஸ்பைசஸ், பொட்டுக்கடலை, வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாமே போட்டு மிக்சியில் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெஜிடபிள்ஸ் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளியும் வெங்காயமும் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் போட்டுட்டு அதையும் வணக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் இறக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவினீங்க அப்படின்னா சூப்பரான சைட் டிஷ்